ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்டைலில் சாம்பார் எப்படி வைக்கிறதுனாங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் மொபைல் ஆப். நமக்கு வேண்டிய க்ராசரி திங்ஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் வெட்டி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தது போட்டு நல்லா தாளிக்கணும். நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கினதும் அடுத்து நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை அதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி சேர்க்கறதா இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்து காயை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். நல்லா கிண்டி விட்டுக்கணும். உப்பு நல்லா கரைஞ்சிக்கணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன். போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. புளி தண்ணியில் அந்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல மையாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாம்பார் வந்து நல்லா கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. கொதித்து வரும்போது இந்த தேங்காய் அரைச்ச விழுது வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திருநெல்வேலி ஸ்டைலில் சுவையான சாம்பார் தயார். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வெறும் சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியான சாம்பார் தயார். இப்போ கடைசியாக இறக்கும்போது நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை பிச்சு வச்சது போல் அதை வந்து நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் ஊரில் எந்த ஸ்டைலில் சாம்பார் வைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.